வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற தேர்தல், சட்டசபை இடைத்தேர்தலில் வெற்றி காண்போம் என ஓபிஎஸ், இபிஎஸ் உறுதி. வெற்றி மாலையை ஜெயலலிதா நினைவிடத்தில் சமர்ப்பிப்போம் எனவும் சூளுரை. பெங்களூரு ஏரோ இந்தியா விமான கண்காட்சியில் பயங்கர தீ விபத்து. பார்க்கிங் பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த 100க்கும் மேற்பட்ட கார்கள் எரிந்து நாசம். ஐஎன்எக்ஸ் மீடியா முறைகேடு வழக்கில் ப. சிதம்பரத்துக்கு கடும் நெருக்கடி. ஓரிரு நாட்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய அமலாக்கத்துறை முடிவு. பாஜக ஆட்சியில் வளர்ச்சிக்கான இலக்குகளை அடைய போட்டி என பிரதமர் மோடி பெருமிதம். கடந்த ஆட்சியில் அதிகமாக ஊழல் செய்வது யார் என்பதில்தான் போட்டி எனவும் சாடல். சாலை விபத்தில் உயிரிழந்த அதிமுக எம்பிக்கு முதலமைச்சர், துணை முதலமைச்சர் நேரில் அஞ்சலி. தொகுதி மக்கள் பேரன்பை பெற்ற பண்பாளர் என எடப்பாடி பழனிசாமி புகழாரம். நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் மகத்தான வெற்றியை பெற ஜெயலலிதாவின் 71வது பிறந்த நாளில் உறுதியேற்போம் என்று அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ. பன்னீர்செல்வம் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி இருவரும் வலியுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக ஓபிஎஸ், இபிஎஸ் கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், நடைபெறவுள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் மகத்தான வெற்றியை பெற தொண்டர்கள், நிர்வாகிகள் உறுதியேற்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. வெற்றிக்காக பாடுபடுவோம் என்று ஜெயலலிதாவின் 71வது பிறந்த நாளில் அனைவரும் சபதம் ஏற்க வேண்டும் என்றும், அயராது உழைத்து வெற்றி மாலையை ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் சமர்ப்பிக்க உறுதியேற்போம் என்றும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெங்களூருவில் ஏரோ இந்திய விமான கண்காட்சியில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 150க்கும் மேற்பட்ட கார்கள் எரிந்து நாசமாகின. பெங்களூரு நகரின் புறநகர் பகுதியில் உள்ள ஹெலகங்கா விமானப்படை தளத்தில் ஏரோ இந்தியா எனப்படும் இந்திய விமானங்கள் தொடர்பான 12ஆம் ஆண்டு கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இதில் 232 நிறுவனங்களால் தயாரிக்கப்பட்ட 63 விமானங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட விமானங்களின் கண்கவர் சாகச நிகழ்ச்சிகளையும், அங்குள்ள நவீன ரக விமானங்களை பார்வையிடுவதற்காக நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த கண்காட்சிக்கு வந்து செல்கின்றனர். இந்நிலையில் கண்காட்சியை காண வந்தவர்களின் வாகனங்கள் நிறுத்துமிடத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. இதில் 150க்கும் மேற்பட்ட கார்கள் தீயில் எரிந்து நாசமாயின. தீ விபத்தால் அப்பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்தது. புகை மண்டலமாக காட்சியளித்தது. 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு தீயை அணைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. தீ விபத்து காரணமாக விமான கண்காட்சி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. ஐஎன்எக்ஸ் மீடியா முறைகேடு வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்திடம் விசாரணை நடத்த சிபிஐக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2007ஆம் ஆண்டு முந்தைய காங்கிரஸ் ஆட்சியின் போது மத்திய நிதி அமைச்சராக இருந்த சிதம்பரம் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி ஐஎன்எக்ஸ் மீடியா நிறுவனத்திற்கு வெளிநாட்டு முதலீடுகளை பெற சட்டவிரோதமாக அனுமதி அளித்ததாகவும், இதற்காக பணம் கைமாறியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. இந்த வழக்கில் சிதம்பரத்தின் மகன் கார்த்தி சிதம்பரம், ஐஎன்எக்ஸ் மீடியா நிறுவன உரிமையாளரான பீட்டர் மற்றும் இந்திராணி முகர்ஜி ஆகியோரிடம் சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தப்பட்டது. இந்த வழக்கில் கார்த்தி சிதம்பரம் கைது செய்யப்பட்டு தற்போது ஜாமீனில் இருந்து வருகிறார். இதனிடையே இவ்வழக்கில் குற்றவாளிகள் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ள இந்திராணி முகர்ஜி தான் அப்ரூவராக மாற விரும்புவதாக தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் ஐஎன்எக்ஸ் மீடியா வழக்கில் சிதம்பரத்திடம் விசாரணை நடத்த ஜனவரி 21 அன்று சிபிஐ மத்திய அரசிடம் அனுமதி கேட்டுள்ளது. இதனிடையே விசாரணை நடத்த ஜூலை 3ஆம் தேதி வரை டெல்லி உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இந்த சூழ்நிலையில் வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்திடம் விசாரணை நடத்த சிபிஐக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. இதனையடுத்து ப. சிதம்பரம் மீது ஓரிரு நாளில் சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மக்களவைத் தேர்தல் நெருங்கும் வேளையில் ப. சிதம்பரம் மீதான பிடியை இருக்க மத்திய அரசு அடுத்தடுத்து நடவடிக்கைகளை எடுக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது.
நாட்டின் 130 கோடி மக்களுக்காக புதிய இந்தியாவை உருவாக்க மத்திய அரசு பாடுபட்டு வருவதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். டெல்லியில் எக்கனாமிக் டைம்ஸ் சார்பில் 2 நாள் சர்வதேச பொருளாதார மாநாடு இன்று தொடங்கியது. மாநாட்டில் பங்கேற்க வந்த பிரதமர் மோடியை டைம்ஸ் குழுமத்தின் நிர்வாக இயக்குநர் வினீத் ஜெயின் வரவேற்றார். இந்த மாநாட்டில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ், உலகளாவிய நிறுவனங்களின் சிஇஓக்கள், பொருளாதார நிபுணர்கள், முதலீட்டாளர்கள், இளம் தொழிலதிபர்கள் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். மாநாட்டில் பேசிய பிரதமர் மோடி, எதிர்கால சவால்களுக்கும் கடந்த கால குறைகளுக்கும் தீர்வு காண்பதே மத்திய அரசு உருவாக்கும் புதிய இந்தியாவின் நோக்கம் என்று கூறினார். கடந்த ஆட்சிக் காலத்தில் அமைச்சகங்களுக்கு இடையே ஊழல், தனியார்களுக்கு இடையே போட்டி, முறைகேடுகள், பணிகளை தாமதமாக செய்வதில் போட்டிகள் இருந்ததாகவும் மோடி தெரிவித்தார். யார் அதிகமாக வேகமாக ஊழல் செய்வது என்ற போட்டி காங்கிரஸ் ஆட்சியில் இருந்ததை சுட்டிக்காட்டிய பிரதமர் மோடி, இதில் முக்கிய பங்காற்றியவர்கள் யார் என்பது மக்களுக்கு தெரியும் என்று தெரிவித்தார். ஆனால் தற்போதைய ஆட்சியில் வளர்ச்சிக்கான இலக்குகளை அடைவதில் போட்டி ஏற்பட்டுள்ளதாக கூறிய பிரதமர் மோடி, தற்போது உலக அளவிலான 4வது தொழிற் புரட்சியில் இந்தியாவின் பங்கு இருப்பதாகவும் பெருமிதமாக தெரிவித்தார். திண்டிவனம் சாலை விபத்தில் உயிரிழந்த எம்பி ராஜேந்திரன் உடலுக்கு முதலமைச்சர், துணை முதலமைச்சர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். விழுப்புரம் தொகுதி அதிமுக எம்பி ராஜேந்திரன் இன்று காலை 4:30 மணியளவில் காரில் ஜெக்காம்பட்டி வீட்டில் இருந்து புறப்பட்டு சென்னை சென்று கொண்டிருந்தார். கார் விழுப்புரம் அருகே சென்று கொண்டிருந்தபோது திடீரென நிலை தடுமாறி சாலை தடுப்பில் மோதியது. இந்த விபத்தில் தலையில் பலத்த காயமடைந்த எம்பி ராஜேந்திரன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கார் ஓட்டுநர் மற்றும் எம்பியின் உறவினர் 2 பேர் படுகாயங்களுடன் திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே ராஜேந்திரன் உடலுக்கு அஞ்சலி செலுத்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் விழுப்புரம் வந்தனர். திண்டிவனம் மருத்துவமனை வளாகத்தில் வைக்கப்பட்ட ராஜேந்திரன் உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். விழுப்புரம் அதிமுக எம்பி ராஜேந்திரன் மறைவுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், விழுப்புரம் தொகுதி அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் உயிரிழந்த செய்தியை கேட்டு மிகுந்த மனவேதனை அடைந்துள்ளதாக கூறியுள்ளார். அனைவரிடமும் விருப்பு வெறுப்பின்றி அன்புடன் பழகும் பண்பாளர் என்றும் தொகுதி மக்களின் பேரன்பை பெற்றவர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ராஜேந்திரனை இழந்து வாடும் அவரது மனைவி மற்றும் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் கூறியுள்ளார். மேலும் ராஜேந்திரனின் ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இளைப்பாற இறைவனை வேண்டுகிறேன் என்றும் முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். தேமுதிகவுடனான பேச்சுவார்த்தையில் எந்த இழுபறியும் இல்லை என அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், அதிமுக தலைமையில் மெகா கூட்டணியாக அமைந்துள்ளதாக தெரிவித்தார். 40ம் நமதே, நாடும் நமதே என வெற்றிக்கணியை பறிப்போம் என்றும் கூறினார். தேமுதிக தலைவர் விஜயகாந்தை சந்தித்துவிட்டு அரசியல் பேசவில்லை என்று ஸ்டாலின் கூறுவது தலைகீழாக விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டவில்லை என்ற பாணியில் இருப்பதாக ஜெயக்குமார் விமர்சித்தார். ஆரம்பத்திலிருந்து நாங்கள் சொன்னோம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் தான் மெகா கூட்டணி நிச்சயமாக அமையும் என, அந்த வகையில் மெகா கூட்டணி அமைந்து இயற்கையான கூட்டணியாக, மக்கள் நல கூட்டணியாக, வெற்றி கூட்டணியாக நிச்சயமாக 40 நமது, நாடு நமது, நம்முடைய புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் எழுப்பிய அந்த கோஷம் முழுமையான அளவுக்கு நிறைவு பெறும். ஏற்கனவே 37 தொட்டோம். இந்த தடவை 40 நமதே, நாடு நமது என்ற வகையில் வெற்றி கூட்டணி நிச்சயமாக அந்த வெற்றி கனியை பறிக்கும். எந்த இழுபறியும் கிடையாது. முடிய வேண்டிய நேரத்தில் முடியும். உங்களுக்கும் அதிகாரப்பூர்வ தகவல் வரும். அதனால லெட்ஸ் ஹோப் பாசிட்டிவ். எல்லாம் நல்லது நடக்கும். தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்தை சந்தித்து விட்டு அவர் வெளியே சொல்வது அரசியல் ரீதியாக சந்திக்கவில்லை என்று சொல்லுகின்றார். இது எப்படி இருக்குன்னா, குப்புற விழுந்துட்டு மீசையில மண் ஓட்டல் என்ற கதை தான் ஞாபகம் வருது. மத்தியில் திமுக கூட்டணி ஆட்சி அமைந்தால் மாணவர்களின் கல்விக் கடன் ரத்து செய்யப்படும் என்று மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் துரப்பள்ளியில் திமுக சார்பில் ஊராட்சி சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற மு.க.ஸ்டாலின் மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் பேசிய அவர், திமுக ஆட்சிக்கு வந்தவுடன்
உடனடியாக உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படும் என்று கூறினார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது மாணவர்களின் கல்விக் கடன் ரத்து குறித்த அறிவிப்பு திமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருப்பதாக கூறிய ஸ்டாலின், இந்த முறையும் அந்த அறிவிப்பு இடம்பெறும் என்று உறுதியளித்தார். யாராருக்கு கூட கொரோனா கட்டாயம் இருக்கோ அவங்க அத்தனை பேருக்கு நிச்சயமா உறுதியாக இந்த முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் என்ற அந்த நம்பிக்கையை உறுதியை நான் உங்களிடத்தில் எடுத்து சொல்றேன். அடுத்து கடனை பற்றி சொன்னீங்க, கல்வி கடன். ஆக அந்த கல்வி கடனை பொறுத்த வரைக்கும் கடந்த நாடாளுமன்ற நடந்த போது திமுக தேர்தல் அறிக்கையில இருக்கு. திமுக ஆட்சிக்கு வந்தா நம்முடைய கூட்டணி ஆட்சி மத்தியில் அமைஞ்சா வங்கிகள்ல கல்வி கடன் கொடுத்திருக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் தள்ளுபடி செய்வோம் என்ற அந்த உறுதி அப்போது கொடுத்தோம். மோடி அரசு அனைத்து துறைகளிலும் தோல்வியடைந்து விட்டதாக புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டினார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் முதலமைச்சர் நாராயணசுவாமி சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மோடி அரசு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை என்று கூறினார். இதற்காக மக்கள் வரும் தேர்தலில் பாஜகவுக்கு பாடம் புகட்டுவார்கள் என்று கூறிய அவர், நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி படுதோல்வி அடையும் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரசுடன் கூட்டணி வைத்திருக்கும் அதிமுகவை ஜெயலலிதா ஆன்மா கூட மன்னிக்காது என்றும் நாராயணசாமி தெரிவித்தார். தமிழகத்தில் காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை இயக்கம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி போன்ற கட்சிகள் ஒருங்கிணைந்து மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நாங்கள் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கிறோம். பாராளுமன்ற தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பி டீமாக செயல்பட்டு வருகிறது. இதனால் மக்கள் இந்த இரண்டு கூட்டணிக்கும் தக்க பாடத்தை வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் கொடுப்பார்கள். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான இறுதிக்கட்ட சிறப்பு முகாம் இன்றும் நாளையும் இரு தினங்களுக்கு நடைபெறுகிறது. இந்திய தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தலின்படி தமிழக தேர்தல் அதிகாரிகள் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பு, நீக்கம் உள்ளிட்ட திருத்தப் பணிகள் மேற்கொண்ட பின் கடந்த மாதம் 31ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. இந்நிலையில் கடைசி வாய்ப்பாக சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள வாக்குச்சாவடி மையங்களில் வாக்காளர்களுக்கான சிறப்பு முகாம் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. இந்த முகாமில் 18 வயது பூர்த்தி அடைந்தோரை புதிதாக சேர்த்தல், பெயர் நீக்கம் செய்தல், திருத்தம் மற்றும் முகவரி மாற்றம் செய்தல் போன்றவைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. காலை 9:30 முதல் மாலை 5:30 மணி வரையிலும் பணியில் இருக்கும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களிடம் அதற்கான படிவங்கள் பெறப்பட்டு பூர்த்தி செய்து அளிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கம், வேறு விலாசத்துக்கு போறவங்களும் இங்க வந்து பதிவு செஞ்சுட்டு அங்க நான் மாற்றி எழுதிடுவோம். நம்ம கழகத்தின் சார்பாக நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் 90% முடிஞ்சு விட்டது. இன்றைய அளவில் இது வரைக்கும் வந்து ஒரு 250 பேர் வந்து பேர் சேர்த்திருக்காங்க. சாயந்தரம் 4 மணி வரைக்கும் இந்த முகாம் நடக்குது. மீண்டும் சேர்க்கிறவங்க வந்து இப்போ வந்து சேர்த்துப்பாங்க. அதாவது சிறப்பாக அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்காக விறுவிறுப்பாகவும் பொதுமக்கள் ரொம்ப ஆர்வத்தோடு வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சோளமேடு பனிகோல் நாலாத்தூர்லேருந்து வரேன். நான் போன தடவை லிஸ்ட்டு பார்க்கும்போது இருந்தது, அதே மாதிரி இந்த தடவையும் பார்க்கும்போது இருக்குது, கரெக்டாக இருக்குது, வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாருக்குமே, என் வீட்டில் எல்லாருமே, என் ஒய்ஃபுக்கு, என் பொண்ணுக்கு, என் மருமனுக்கு எல்லாருக்குமே ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்குது, பேர் இருக்குது. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லாத போயிட்டுருக்கு. பிரதமர் மோடியின் 56 இன்ச் மார்பை அளந்தது யார் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் திக் விஜய் சிங் தாக்கல் தொடுத்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் தார் என்ற இடத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புல்வாமா தாக்குதல் நடைபெற்ற போது பிரதமர் மோடி விளம்பர படத்தில் நடித்துக் கொண்டிருந்ததாக குற்றம் சாட்டினார். அந்த நேரத்தில் மோடி அனைத்து நிகழ்ச்சிகளையும் ரத்து செய்துவிட்டு டெல்லி திரும்பிக் கொண்டிருந்ததும் என்றும் திக்விஜய் சிங் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானுடன் இந்தியா அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என்று கூறினால் அவர்களை தேச துரோகிகளாக சித்தரிப்பதாகவும் அவர் கூறினார். பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கையிலும் தேச நலனிலும் காங்கிரஸ் கட்சி எப்போதும் அரசியல் செய்தது கிடையாது என்று குறிப்பிட்ட திக் விஜய் சிங், பயங்கரவாதத்தால் அதிகம் பாதிக்கப்பட்டது காங்கிரஸ் கட்சிதான் என்றும் சுட்டிக்காட்டினார். இத்தனை நடந்த பிறகும்
பிரதமர் மோடி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அவருக்கு 56 இன்ச் மார்பு என அளந்து கூறியது யார் என்று தெரியவில்லை என்று குற்றம் சாட்டினார். உத்தரகாண்டை தொடர்ந்து அசாமிலும் கள்ளச்சாராயம் குடித்த 66க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். அசாம் மாநிலம் கோலகாட் மாவட்டத்தில் சல்மாராய் என்ற தேயிலை தோட்டம் உள்ளது. இங்கு பணிபுரியும் தொழிலாளர்கள் சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்பட்ட கள்ளச்சாராயத்தை வாங்கி குடித்தனர். இதனையடுத்து அன்று இரவே அவர்களில் பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் 4 பெண்கள் உட்பட 66க்கும் மேற்பட்டோர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் பலரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு உத்தரகாண்டில் இதேபோல் கள்ளச்சாராயம் குடித்த 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் தற்போது அசாமிலும் 66 பேர் உயிரிழந்துள்ளனர். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு ஆதரவு என மூவேந்தர் முன்னேற்றக் கழகம் அறிவித்துள்ளது. சிவகாசி அருகே செய்தியாளர்களிடம் பேசிய மூவேந்தர் முன்னேற்றக் கழக நிறுவனத்தின் தலைவர் சேதுராமன், நாட்டில் அனைத்து முகங்களிலும் ஏழ்மையை எரித்தடுவதே எங்கள் நோக்கம் என்று கூறினார். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு ஆதரவளிப்பதாக கூறிய சேதுராமன், தேர்தலில் போட்டியிட அதிமுக சார்பில் தொகுதி ஒதுக்கி சீட் வழங்கினால் போட்டியிட தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். நம்ம சகோதரிகளுக்கு வேலை வாய்ப்புகள் குறைந்து வரும் நிலையிலே அவர்களுக்கு மாற்று தொழிலை சொல்லிக் கொடுப்பதற்காக மகாசாம சொந்த செலவிலே இந்த மிஷின்கள்லாம் வாங்கி போட்டு பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறோம். இலவசமாக பயிற்சி கொடுக்குறோம். அந்த பயிற்சி முடிந்தவுடன் அவர்கள் சொந்தமாகவும் தொழில் பண்ணலாம், அல்லது வேறு எங்கேயாச்சும் தொழில் பண்ணுற இடத்துல போய் வேலை செஞ்சு தமது வாழ்க்கைக்கு வேண்டிய பொருட்களை ஏற்றிக்கொள்ளலாம். எங்களுக்கு வாங்கிய கடன்களை அதன் மூலமாக திருப்பி கொடுப்பார்கள். இப்பொழுது எந்தவித அரியர்ஸ் இல்லாமல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்ற நல்ல செய்தியை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். 36 மாதங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிக்கப்படும் என அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான டயாலிசிஸ் சிறப்பு சிகிச்சை பிரிவை அமைச்சர் விஜயபாஸ்கர் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் 36 மாதங்களில் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிக்கப்படும் என்று கூறினார். இந்த ஆண்டுக்குள் 1000 டயாலிசிஸ் மையங்கள் திறக்கப்படும் என்றும் 1000 மருத்துவர்களுக்கு பணி நியமன ஆணையை மார்ச் மாதத்திற்குள் வழங்கப்படும் எனவும் விஜயபாஸ்கர் உறுதியளித்தார். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை விரைவுபடுத்த சொல்லி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் 3 நாட்களுக்கு முன்னாடி கூட அந்த பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. பணிகள் எந்தவித தொய்வும் இல்லாமல் திட்டமிட்டபடி அந்த 36 மாதங்கள் அது சொல்லியிருக்கிறாங்க. அதுக்குள்ள பணிகள் நிச்சயமா நிறைவேறும். மாண்பு முதலமைச்சர் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க பாத்தீங்கன்னா 2015 250 டயாலிசிஸ் எக்யூப்மெண்ட் இருந்தது. இன்றைக்கு 780 ஃபங்க்ஷனலா இருக்கு. இந்த ஆண்டு 1000 எக்யூப்மெண்ட் டயாலிசிஸ் சிறுநீரக இந்த சுத்திகரிப்புக்காக மட்டுமே 1000 டயாலிசிஸ் எக்யூப்மெண்ட் நம்ம தமிழ்நாட்டில் முதல் முறையாக நிறுவனம். சென்னை திமுகவின் கோட்டை என்பதை மாற்றி காண்பித்தவர் ஜெயலலிதா என ஓபிஎஸ்ஸின் மகனும் தேனி மாவட்ட அம்மா பேரவை செயலாளருமான ரவீந்திரநாத் புகழாரம் சூட்டினார். சென்னை திருவான்மியூரில் நடைபெற்ற அம்மா பேரவை ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றிய அவர், துரோகம் செய்ததால் கட்சியில் இருந்து தூக்கி எறியப்பட்டவர் தினகரன் என்றும் கூறினார். சென்னை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டையாக மாற்றுவதற்கு கோட்டையாக தான் இருக்கும் என்ற ஒரு மாயத்தை உருவாக்கி வைத்திருந்தார்கள். ஆனால் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களுடைய செயல்பாட்டால், அம்மா அவர்களுடைய அறிவாற்றால், அம்மா அவர்களுடைய திறமையால் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை சென்னை என்று விளங்கியதை உடைத்தெறிந்து தகர்த்தெறிந்து இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாபெரும் கோட்டையாக இந்த சென்னை மண்டலம் விளங்கி கொண்டிருக்கின்றது என்பதை நாம இன்னைக்கு நினைச்சு பார்க்கணும். தினகரன் யாரு? 2011 புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் எனக்கு துரோகம் செய்கின்றார் என்ற ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி கட்சியின் அடிப்படை உறுப்பினரில் இருந்து தூக்கி எறியப்பட்டவர் தானே தினகரன். அதிமுக கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி என்றும் தமிழ் விரோதிகளாக இருக்கும் மத்திய பாஜக அரசை தூக்கி எறிய வேண்டும் எனவும் திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். வரைக்கும் ஒருத்தர் விமர்சனம் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாங்க. பாஜக இருந்து வரக்கூடிய அமைச்சர்கள்லாம் இங்க பல நேரங்கள் ஆட்சி சரியில்லை, எதுவும் செயல்பாடுகள் சரியில்லை என்று மறுபடியும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அன்புமணி அவர்கள் என்ன சொன்னாரு? முதலமைச்சர் துணை முதலமைச்சர் 2 பேருக்கும் நிர்வாகமே தெரியாது.
அவங்க 2 பேர் கையிலயும் தமிழ்நாடு கிடைச்சிருப்பது குரங்கு கையில பூமாலை கிடைச்ச மாதிரி கிடைச்சிருக்கு. இப்படியெல்லாம் விமர்சனம் செய்துவிட்டு இன்று அவர்கள் கூட்டணியிலே முந்தானே செய்த அந்த விமர்சனத்தை எல்லாம் மறந்துவிட்டு இந்த ஆட்சியை பத்தி தான் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியை பத்தி விமர்சனம் செய்துவிட்டு கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். இது சந்தர்ப்பவாத கூட்டணியை தவிர வேறு என்ன கூட்டணியாக இருக்க முடியும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ஆட்சியையும் மத்தியிலே மக்கள் விரோத தேச விரோதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் விரோதிகளாக இருக்கக்கூடிய பாஜக ஆட்சியையும் நாம் விரைவிலே தூக்கி எறிய வேண்டும். அது நம் கூட்டணியின் வழியாக நிச்சயமாக செயல்படுத்தக்கூடிய ஒன்று. அதிமுக பாஜக பாமக கூட்டணி காமெடி கூட்டணி என்று காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் குஷ்பு விமர்சித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுக பாஜக பாமக கூட்டணி காமெடி கூட்டணி என்று விமர்சித்தார். அத்துடன் 3 கட்சிகளும் ஒருவரை ஒருவர் கடுமையாக விமர்சனம் செய்து கொண்டு தற்போது எதுவும் நடக்காதது போல் நடிக்கிறார்கள் என்றும் சாடியுள்ளார். பாஜக அதிமுக பாமக இந்த கூட்டணி பார்க்கும்போது ஒரு காமெடியான கூட்டணி தான் எனக்கு தோணுது. ஏன்னா 3 பேரும் வந்து ஒருத்தர் அவ்வளோ கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க. இன்னைக்கு 3 பேரை சேர்ந்து எதுவுமே நேற்று வரைக்கும் ஒன்றுமே நடக்காத மாதிரி ஒரு லாங் லாஸ்ட் லவர்ஸ் மாதிரி எல்லாரும் சேர்ந்துருக்காங்க. திடீர்னு ஒரு அன்பு காதல் மலர்ந்திருக்கு. ஸோ இது பற்றி அவங்க தான் பதில் சொல்லணும். மக்கள் இதுக்கான பதில் அவங்களுக்கு எலெக்ஷன். காஞ்சிபுரம் அருகே ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து பணம் கொள்ளையடிக்க முயன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் மாமல்லன் நகரில் ஸ்டேட் வங்கியின் ஏடிஎம் மிஷின் உள்ளது. இந்நிலையில் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து உள்ளே சென்ற கொள்ளையர்கள் சிசிடிவி கேமராவை உடைத்துவிட்டு பின்னர் ஏடிஎம் இயந்திரத்தை உடைக்க முயன்றுள்ளனர். அப்போது அலாரம் அடித்ததால் கொள்ளையர்கள் தப்பி ஓடினர். தகவல் அறிந்து வந்த போலீசார் தடவியல் நிபுணர் உதவியுடன் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏடிஎம்மில் அலாரம் அடித்ததால் பல கோடி ரூபாய் தப்பியுள்ளது. இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பணத்திற்கு ஆசைப்பட்டது இல்லையே, மக்கள் நலனுக்காக மட்டுமே ஆசைப்பட்டவர் என அவரது மகன் விஜய பிரபாகரன் தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்ட தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் கும்பகோணத்தில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன் கலந்து கொண்டார். இதில் பேசிய அவர் விஜயகாந்த் பணத்திற்கு என்றுமே ஆசைப்பட்டதில்லை என்றும் அதனால்தான் கஜா புயல் நிவாரண நிதியாக 1 கோடி ரூபாய் வழங்கினார் என தெரிவித்தார். மேலும் வரக்கூடிய தேர்தலில் விஜயகாந்த் இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது எனவும் விஜய பிரபாகரன் தெரிவித்தார். ஏதாச்சும் பலனும் சொல்லும் போது நம்ம தலைவர் அறிவிச்சார் 1 கோடி ரூபாய் கஜா புயலுக்கு. இன்னும் நாங்க ஆட்சிக்கு வரல, எதுவுமே பண்ணல. இருந்தாலும் இவ்வளவு பண்றது யார்? கேப்டன் விஜயகாந்த் மட்டும்தான். ஏன்னா அவர் இன்னைக்குமே பணத்துக்கு ஆசைப்பட்டது இல்ல, மக்கள் மேல மட்டும்தான் அவர் ஆசை வச்சிருக்காரு. என்னதான் மற்ற தேர்தலில் மக்கள் அவரை தூக்கி போட்டாலும் செவுத்துல அடிச்ச பந்தமா திரும்பி உங்க முன்னாடி தான் நிற்பாரு அவரு. ஏன்னா கேப்டன் எதுவுமே தெரியாது, மக்கள் 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 மட்டும்தான். ஏன்னா என்ன நாட்டுல நடக்குது எல்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. தலைவர் இல்லாம ஆட்சி இல்லை, எதுவுமே இல்லை. எல்லாரும் சொன்னீங்க உடம்பு சரியில்லைன்னு. உடம்பு சரியில்லை எங்க வந்து நிற்கிறீங்க? மாவோயிஸ்டுகள் நடமாட்டத்தை தடுப்பது குறித்து 4 மாநில டிஜிபிக்கள் பங்கேற்கும் ஆலோசனைக் கூட்டம் உதகையில் இன்று நடைபெற்று வருகிறது. உதகையில் உள்ள தமிழக மாளிகையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் புதுச்சேரி, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த காவல்துறை டிஜிபிக்கள் பங்கேற்றுள்ளனர். இதில் மக்களவைத் தேர்தல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் எல்லைப் பகுதிகளில் மாவோயிஸ்ட் ஊடுருவல், எல்லைப் பகுதியில் பணம் கடத்தலை தடுத்தல் குறித்தும் கலந்துரையாடல் நடைபெறுகிறது. இக்கூட்டத்தில் தமிழக டிஜிபி ராஜேந்திரன், சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி விஜயகுமார், கேரள மாநில டிஜிபி லோக்நாத் பெஹ்ரா, புதுச்சேரி டிஜிபி சுந்தரி நந்தா உட்பட 27 உயர் அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டுள்ளனர்.